சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். பேரதிசயம் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. உன் கண்ணீரை கண்ணமைக்கும் நேரத்தில் என் விரல் வந்து துடைக்கப் போகிறது. இது நாள் வரை நீ இழந்தது அனைத்தையும் மீட்டு எடுக்கப் போகிறாய். நான் அதை மீட்டெடுத்து உன்னிடம் வந்து கொடுப்பேன். இது சர்வ நிச்சயமாக நடந்தே தீரும். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். நடந்துவிடும், கிடைத்துவிடும் என்று காத்திருந்து காத்திருந்து நம்பிக்கையோடு காத்திருந்து தோல்விகளை மட்டுமே சந்தித்தாய். அந்த தோல்விகளை மட்டுமே சந்தித்து சந்தித்து இப்பொழுது ஒரு முடிவுக்கு வந்தும் விட்டாய். இனி நடப்பது நடக்கட்டும், வருவது வரட்டும், நடக்கும் வரை நடந்து கொண்டே இருக்கட்டும் என்ற தீர்க்கமான முடிவுக்கும் நீயே இப்பொழுது வந்துவிட்டாய். ஆனால் எது முடிவு என்று நீ நினைக்கிறாயோ அதுதான் வாழ்க்கைக்கான துவக்கம் என்பதை புரிந்து கொள். முதலில் எல்லா முடிவுகளுமே ஒரு துவக்கத்தின் ஆரம்ப புள்ளிதான். அந்த ஆரம்ப புள்ளிதான் உன்னுடைய போராட்டங்களுக்கும் கவலைகளுக்குமான முற்றுப்புள்ளியும் கூட. எதுவுமே இங்கு முடிந்துவிடவில்லை என் பிள்ளையே. நான் எப்பொழுதும் உனக்கு கூறுவது போல, நீ வீழ்வதற்காக பிறக்கவில்லை, வாழ்வதற்காகத்தான் பிறந்திருக்கிறாய். பிறப்பு எடுத்திருக்கிறாய். உன்னை வாழ வைப்பதற்காகவே நானும் பிறப்பெடுத்திருக்கிறேன். உன்னை வெற்றிகரமாக வாழ வைத்தே தீருவேன். உன்னுடைய வாழ்க்கையை, உனக்கான வாழ்க்கையை இன்னும் நீ ஆரம்பிக்கவே இல்லை. ஆனால் உன் மனதில் எத்தனை போராட்டங்களை சுமந்து கொண்டிருக்கிறாய். வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று தவறான எண்ணத்தை உன் மனதில் நீயே வளர்த்து கொண்டு அதற்காக வருத்தமும் பட்டு கொண்டிருக்கிறாய். எல்லாமே முடிந்துவிட்டது, இதற்கு மேல் எனக்கு வாழ்க்கை எங்கே இருக்கிறது என்றுதானே இப்பொழுதும் உன் மனம் யோசித்து கொண்டிருக்கிறது. இதற்கு மேல்தான் உன் வாழ்க்கையில் அற்புதமே நிகழப்போகிறது. இதற்கு மேல்தான் உன் வாழ்க்கையே இருக்கிறது. இதுவரை காணாத அற்புதத்தை இனிதான் உன் வாழ்வில் காணப்போகிறாய். நீ முடிந்துவிட்டது என்று நினைப்பது இனி உன் வாழ்வில் தொடரப்போகிறது. நொடிந்துவிட்டது அனைத்தும் என்று நீ நினைத்து கொண்டிருப்பது உன் வாழ்வில் வாழையடி வாழையாய் வளர்ந்து நிற்கப் போகிறது. எல்லாம் முடிந்துவிட்டது, இனி வாழ்க்கையே அவ்வளவுதான், இனி எதுவுமே செய்வதற்கு இல்லை என்று உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை நகையாடி ஏளனமாக பார்த்து கொண்டிருக்கும் சமயத்தில் நீ மூழ்கி எழுந்து முத்தோடு வெளியே வருவாய். உன்னை ஏளனமாக பேசியவர்களுக்கு முன்னால் நீ கம்பீரமாக வாழ்ந்து காட்டப் போகிறாய். நான் அதை உனக்காகவே செய்து காட்டப் போகிறேன். இதுதான் உன் சாயிநாதாவின் லீலைகள். எனதான ஆட்டம் எப்பொழுதும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். உனக்காக நடக்கவிருக்கும் மாற்றங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். உனக்காக நடக்கவிருக்கும் அதிசயங்கள் அதிசயித்து கொண்டே இருக்கும். எல்லாம் முடிந்துவிட்டது, எல்லாம் முடிக்கும் தருவாயில் வந்துவிட்டது என்று நீ நினைக்கும் அந்த தருணம், கடைசி நொடியில் கூட மாற்றங்களை நிகழ்த்தும் அந்த தருணத்தை நான் உனக்காகவே மாற்றி காட்டுவேன். ஏனென்று தெரியுமா? ஆடுபவர்களையெல்லாம் ஆட வைத்து நான் வேடிக்கை பார்த்து கொண்டே இருப்பேன். ஆனால் சரியான நேரத்தில் என்னுடைய ஆட்டத்தை நான் ஆரம்பிப்பேன். அதற்கான முடிவு என்பதும் எப்பொழுதுமே என் கையில்தான் இருந்து கொண்டிருக்கும். எனவே ஆடுபவர்கள் ஆடட்டும், ஓடுபவர்கள் ஓடட்டும், நடப்பது நடந்து கொண்டே இருக்கட்டும். ஆனால் முடிவு என் கையில்தானே இருக்கிறது. எந்த நேரத்திலும் எந்த க்ஷணத்திலும் என்னால் அற்புதங்களை நிகழ்த்த முடியும் என்று நீ நம்புகிறாய்தானே? கன நொடி போதும் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கும் பொழுது தேவையில்லாத குழப்பம் உன் மனதில் எழ வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறேனே என்று கூறிக்கொண்டே இருக்கிறேனே. உன் மனம் ஏன் குழப்பத்தில் தவிக்கிறது? நான் இருக்கிறேன், எதற்குமே அஞ்சாதே.
நியாயமான ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அனைத்தையும் 100% நிறைவேற்றிக் காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கிறது. என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. நிகழ்ந்ததை நினைத்து நினைத்து பதறாதே. எல்லாம் சரியாகிவிடும். இதை நம்பிக்கையோடு முழுவதுமாக கேள். உனக்கே அதற்கான பதிலும் புரியும். இது உனக்கும் எனக்கு மட்டுமே புரியும் ரகசியம். நான் உனக்கு கொடுக்க நினைப்பதை யாருமே தடுக்கவும் முடியாது. நான் உனக்கு கொடுக்க வேண்டாம் என்று நினைப்பதை யாராலும் உன்னிடம் சேர்க்கவும் முடியாது. உனக்கு தேவையில்லாததை நான் உனக்கு கொடுக்கவே மாட்டேன். நம்பிக்கை, பக்தி, பொறுமை, சகிப்புத்தன்மை, நம்பிக்கையோடு வரும் தைரியம் அனைத்தையும் உன் வாழ்க்கையில் நீ கடைப்பிடித்தால் நீ செல்லும் பாதை மிக சரியான பாதையாகவே இருக்கும். நீ எதிர்பார்த்ததை விட உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நிகழும். என்னுடைய அருளும் ஆசிர்வாதமும் உனக்கு எப்பொழுதுமே உண்டு. நீ ஜெயமாக நலமோடு வளமோடு தான் வாழ்வாய். உன்னோடு எப்பொழுதுமே நான் உனக்கு துணையாக இருப்பேன். உன்னை அவமானப்படுத்துபவர்களை, உன்னை வேண்டாம் என்று உதறி ஒதுக்குபவர்களை நினைத்து மனம் வருந்தாமல் இடு. ஏனென்றால் உனக்கு தேவையானதை உனக்கு தகுந்த நேரத்தில் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். அதுவரை பொறுமையாக இரு. நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாமல் இரு. நீ பொறுமையாக இருந்து பார். உன்னை வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள், உன்னை வெறுத்தவர்கள், அவர்களே கண் பார்க்க நீ மிக பிரம்மாண்டமாக வளர்ந்து அவர்கள் முன்பு வந்து நிற்பாய். என் அன்பு பிள்ளையே, என்னுடைய கருணையான பார்வை எப்பொழுதும் உன் மீது இருக்கிறது. பயமில்லாமல் நீ உன்னுடைய வழியை எடுத்து வைத்து கொண்டே இரு. நிச்சயமாக இன்றல்ல என்றாவது ஒரு நாள் வெற்றிக்கான இலக்கை தொடுவாய், தொட்டே விடுவாய். நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கிறேன். 8 திசைகளிலும் இருந்து என் பார்வை உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. உனக்கு முன்பாக ஒரு வழிகாட்டியாகவும் பின்பாக ஒரு பாதுகாவலனாகவும் நான் இருந்து உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கும் போது தேவையில்லாத பயமோ குழப்பமோ உன் மனதில் எழவே எழ வேண்டாம். உனக்கு துணையாக எப்பொழுதும் நான் இருக்கிறேன். உன் மனம் வேதனையாக இருக்கும் சமயத்தில் என்னிடம் ஓடி வந்து நீ மண்டியிட்டு அழும் பொழுது என் மனம் என்ன வேதனைப்படுகிறது என்பது உனக்கு புரியுமா? நான் அதை எப்படி விவரிக்கும் என்பது கூட எனக்கு தெரியவில்லை. என் மனம் அத்தனை வழிகளோடு சுமந்து கொண்டிருக்கிறேன். நீ கண்ணீர் விடும்போது உன் கர்ம வினைகளையெல்லாம் நான் வாங்கிக் கொண்டு உனக்கு சிறிதளவே கொடுக்கிறேன். உன்னால் எதை தாங்கிக் கொள்ள முடியுமோ, உன் மனதால் எதை தாங்கிக் கொள்ள முடியுமோ அதை மட்டுமே நான் உனக்கு கொடுக்கிறேன். அதுவும் உன்னை காயப்படுத்த வேண்டும், வேதனைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் அல்ல. உன்னை பற்றி நீ புரிந்து கொள்ளவும் உன் வாழ்க்கையை பற்றி நீ முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கஷ்டத்தையும் உன்னை நோக்கி நான் அனுப்புகிறேன். எனவே அதை புரிந்து கொள். எனக்கு மட்டும் கஷ்டம் வந்து கொண்டே இருக்கிறதே என்று மனதை போட்டு வருத்தி கொள்ளாதே. உனக்கு சோதனைகள் வருகிறது என்றால் இன்பங்கள் உன்னை சூழப்போகிறது என்று அர்த்தம். போராட்டம் மட்டுமே சூழ்ந்து இருப்பது போல நினைத்து கொண்டிருக்கிறாய் என்றால் மிகப்பெரிய சந்தோஷம் உன்னை சூழப்போகிறது என்றுதான் அர்த்தம். துன்பத்திற்கு பின் வரும் இன்பமே இரட்டிப்பு சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க தயாராகு, ஆயத்தமாகு. உனக்கான நல்ல நிகழ்வு உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. எனவே வீணாக நிராபகரிப்புகளை கண்டு மனமுடைந்து நம்மை வெறுத்து விட்டார்கள், நம்மை நிராகரித்து விட்டார்கள் என்று நீயே தவறாக எண்ணிக்கொண்டு உன்னையும் வேதனைப்படுத்தி கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு ஆளாக்காதே. உன் மனம் விரும்பும் மகள நிகழ்வு கூடிய விரைவில் உன் வாழ்வில் நிகழும். நான் அதை நிகழ்த்தி காட்டுவேன். உன்னுடைய நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் 100% நான் நிறைவேற்றித் தருகிறேன். உன் சாயிபாபா மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா? அப்படி இருந்தால் நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக இரு. சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே இரு. உன் மனதில் ஒரு புது தெம்பு உணர்வதை நீயே உணர்ந்து கொள்வாய். நான் இருக்கிறேன், எதற்கு நீ கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய்?
ஒரு செயலை செய்யத் தொடங்கும் போது வருவது நம்பிக்கை. பல செயல்களை முடித்து காட்டும் போது வருவது சந்தேகமில்லாத நம்பிக்கை. தொடர்ந்து நாம் சொல்வதை எல்லாம் செய்து காட்டும் போது வருவது நம்பிக்கை மேல் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை மேல் நம்பிக்கை வந்துவிட்டது என்றால் நீங்கள் தன்னம்பிக்கை பெற்றவராய் ஆகிவிட்டீர்கள் என்றுதான் பொருள். அலைகள் இல்லாமல் கடல் இல்லை என்பது போல பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கை என்பது இல்லவே இல்லை. பிரச்சனை என்று ஒன்று வந்துவிட்டால் அதால் மனதில் போட்டு பயந்து கொண்டு மனமுடைந்து நொறுங்கி போகவே கூடாது. பிறந்த உடனேயே உன்னுடைய பிரச்சனை தொடங்கிவிட்டது. பசிக்காக பிறந்தவுடன் அழுதோமல்லவா, அன்றுதான் அங்குதான் உன் முதல் பிரச்சனையே தொடங்குகிறது. பிறகு வளர வளர வாழ்க்கையில் பணப்பிரச்சனை, உறவு பிரச்சனை, உளவியல் பிரச்சனை என்று பல்வேறு பிரச்சனைகள் அணிவகுத்து வந்து உன்னை தாக்கிக் கொண்டே இருக்கிறது. ஒரு பிரச்சனை முடிந்துவிட்டால் அடுத்த பிரச்சனை தலை தூக்கி விடுகிறது. ஒரு கட்டத்தில் நமக்கு நாமே பிரச்சனையாகி விடுகிறோம். நாம் தான் நமக்கு பிரச்சனையே என்ற நிலையும் உருவாகத்தான் செய்கிறது. அப்படியானால் என்னத்தான் செய்வது சாயிநாதரே என்று நீ என்னிடம் கேட்பது எனக்கு மிக நன்றாகவே புரிகிறது. பிரச்சனைகள் உனது வளர்ச்சிக்கு அடிப்படை என்பதை நீ முதலில் உணர்ந்து கொள். எப்போதெல்லாம் பிரச்சனைகளை சந்திக்கிறாயோ அப்போதெல்லாம் நீ வளர்ச்சியடைந்து கொண்டிருக்கிறாய் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. பிரச்சனைகளும் தடைகளும் போராட்டங்களும் துன்பங்களும் வரும்பொழுது விழிப்புணர்வுடன் யோசித்து அதிலிருந்து எப்படி மீள்வது என்ற சிந்தனையை உன் மனதிற்குள் சுழல விட்டு கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றி என்னும் இலக்கை அடைந்தே தீரலாம். உனக்கு வரும் போராட்டங்களையும் துன்பங்களையும் தடைக்கற்களாக பார்க்காமல் படிக்கற்களாக, உன் வளர்ச்சிக்கான படிகளாக பார்க்க கற்றுக்கொள்ளும் போது உன் வாழ்வு மிக முன்னேற்றமான வாழ்க்கையில் செல்லும். அதற்கு நானே சாட்சி. உனக்கு வரும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் கடந்து போய்கொண்டுதான் இருக்கும். அந்த வானத்தில் இருக்கும் மேகம் போல உன்னுடைய கஷ்டத்தையும் போராட்டத்தையும் வேதனையையும் உன் மனதிலேயே போட்டு அழுத்தி அழுத்தி சுமக்காமல், அனைத்தையும் உன் மனதில் போட்டு சுமக்காமல் என்னிடம் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. உனக்காக நான் அனைத்தையும் தாங்கி உனக்கான நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்க நான் காத்து கொண்டிருக்கிறேன். என்னை மறந்துவிட்டு ஏன் இப்படி புலம்பிக் கொண்டே இருக்கிறாய்? என்னுடைய பிள்ளையாகிய நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்கிறது, என்னுடைய சிந்தனையாகவும் இருக்கிறது. என் பார்வை எப்பொழுதும் உன்மீதுதான் விழுந்துள்ளது. என் அன்பு பிள்ளையே, உனக்கான நல்ல நேரத்தை, உனக்கான நல்ல காலத்தை இதோ நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறாய். நீ கஷ்டப்பட்ட காலத்தையெல்லாம் கடந்து வந்துவிட்டாய். உனக்கான மகிழ்ச்சியை உன் சாயி தேவா உனக்கு கொடுக்கப் போகிறேன் மிக ஆனந்தமாக. உனக்கான நல்ல செய்தியை, உன் மனம் குளிரும்படியான நல்ல செய்தியை உன்னிடம் சேர்ப்பதற்காகவே நான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன். எப்பொழுதுமே மனம் தளராமல் இரு. உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் உன்னை பற்றி எதுவாக பேசினாலும் அதை காதில் வாங்கிக் கொள்ளாமல் அமைதியாக இரு. ஏனென்றால் உன்னை பற்றி உனக்கு தெரியும் தானே. எது நடந்தாலும் மற்றவர்களிடம் கோபப்படாதே. உன்னுடைய கோபத்தை மட்டும் சற்று குறைத்துக்கொள். உன்னுடைய சூழ்நிலைகள் அனைத்தையும் உனக்கு சாதகமாகவே நான் மாற்றித் தருகிறேன். உனக்கான முன்னேற்ற பாதையில், உனக்கான வெற்றி பாதையில் முதல் அடியை நீ எடுத்து வைத்து விட்டாய். இனி ஒவ்வொரு அடியும், நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கு வெற்றியாகவே அமையும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியையும் சிறப்பான ஓவியமாக மாற்றி நான் உனக்கு அழகான வாழ்க்கையை பரிசாக தரப்போகிறேன். நேர்மறையாக எண்ணங்களாக இருக்கும் என் பிள்ளைக்கு தோல்விகள் ஏன் வருகிறது தெரியுமா? உனக்கு வரும் தோல்விகளை தைரியமாக எதிர்கொண்டு நீ போராடினால் அந்த தோல்விகளில்தான் உனக்கான வெற்றியின் சூட்சமம் அடங்கி இருக்கிறது.
அதனால்தான் உன்னை நோக்கி தோல்விகள் வருகிறது என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். அந்த தோல்விதான் உனக்கான மந்திர சாவி என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. அந்த சாவியை பயன்படுத்தி வெற்றிக்கான கதவை திறக்க உன் சாயப்பா அனைத்துமாக இருந்து உனக்கு வழிவகை செய்வேன். நீதான் அதை மிக சாதுரியமாக புரிந்து கொள்ள வேண்டும். என் சாயிநாதர் என்னை முழுவதுமாக புரிந்து கொள்ளவில்லையே, என் மனதை முழுவதுமாக புரிந்து கொள்ளவில்லையே என்று எப்பொழுதும் நினைக்காதே என் பிள்ளையே. உன்னுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். அது மட்டுமல்லாது உன்னுடைய அத்தனை அசைவுகளையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த கெடுதலும் நெருங்க முடியாது, நெருங்கவும் நான் விடமாட்டேன். இதுவரை உன் வாழ்க்கையில் நிகழ்ந்ததை நினைத்து வருத்தப்படாதே, இனி வரப்போவதை நினைத்து பயப்படாதே. இப்பொழுது இந்த நொடியை மகிழ்ச்சியாக கடந்து வா. போனது போகட்டும், அனைத்தையும் விட்டுவிடு. உன் வாழ்க்கையில் இதுவரை நிகழ்ந்தவையாகவே இருக்கட்டும், உன்னை விட்டு விலகி சென்றது சென்றவையாகவே இருக்கட்டும். அதை நினைத்து மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் நிம்மதியாக இரு. இது நாள் வரை நீ எதற்காக காத்திருந்தாயோ, உன் சொந்த வீட்டிற்கான கனவு நிறைவேறும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. உன்னுடைய சொந்த வீட்டில் உன்னுடைய சொந்த பந்தங்களோடு நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழும் நேரம் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. உன் வாழ்க்கையில் இனி நடக்கப் போகும் அதிசயத்தையும் மாற்றத்தையும் கண்குளிர காணப் போகிறாய். உன் வாழ்க்கையில் பல ஏற்றங்களை சந்திக்கப் போகிறாய். இது நாள் வரை சொந்த வீடு நமக்கு அமையுமா அமையாதா என்று ஏக்கத்தோடு காத்திருந்த உன் நாட்களெல்லாம் மறைந்துவிட்டு உனக்கான கனவு இல்லம், உனக்கான சொந்த இல்லத்தில் அடியெடுத்து வைக்கும் அந்த நல்ல நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. நான் இருக்கிறேன் உன்னோடு. நான் உன்னுடைய இதயத்தில் வீட்டிருந்து உன்னுடைய அனைத்து வினாகளுக்கும் கேள்விகளுக்கும் விடையாக நான் இருப்பேன். விடையாக உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். அதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரமும் உனக்காகவே வரும். மிகப்பெரிய ஆளாக போகின்றாய். அலட்சியப்படுத்தாதே. அப்பாவின் வாக்கை அலட்சியப்படுத்தி விடாதே. நம்பிக்கையோடு கேள். நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்வில் எல்லா மாற்றங்களும் அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழும்படி உன் சாயி தேவா நான் பார்த்து கொள்கிறேன். என்னுடைய பார்வையில்தான் எல்லாமே அடங்கியிருக்கிறது. என் பார்வையிலிருந்து யாருமே தப்பிவிட முடியாது. அடிக்கின்ற காற்றில் ஈரப்பதம் இருந்தால்தான் அது நம்மை வந்து சேரும் பொழுது அழகான ரம்யமான தென்றலாகவே நமக்கு தெரியும். அதே போலத்தான் வாழ்வில் நிம்மதி இருந்தால்தான் அந்த வாழ்வே ஸ்வர்க்கமாக நம் கண்களுக்கு தெரியும். நிம்மதியில்லாத வாழ்வு எதுவுமே இல்லாத வாழ்வாகத்தான் இருக்குமே தவிர அதில் ஒரு சுவாரஸ்யமே இருக்காதுதானே. அப்படி இருக்கையில் தென்றலை நீ முழுமையாக உணர வேண்டும். அப்படி தென்றலை நீ உணர்ந்தால்தான், அந்த நம்பிக்கையை உன் மனதில் உணர்ந்தால்தான் அது தென்றலாய் உன் வாழ்வில் அழகாக வீசிக்கொண்டே இருக்கும். அதை உணர்வதற்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நம்பிக்கையும் நேர்மையும் வைராக்கியத்தோடும் இருந்து பார். அது உன்னை மேலே இன்னும் மேலே அழைத்து செல்லும். இவை அனைத்தையும் உன் வாழ்வில் நீ கடைப்பிடித்து நடந்தால் உன்னுடைய வழியே செம்மையாகவும் உன்னுடைய வாழ்வே செம்மையாகவும் அந்த வாழ்வில் உனக்கு துணையாக அனைத்துமாக உன் சாயப்பா உனக்கு வழிகாட்டியாக இருந்து கொண்டே இருப்பேன். எப்பொழுதுமே இருப்பேன். உன்னுடைய அம்மாவாக, அப்பாவாக, தோழனாக, தோழியாக, நண்பராக அனைத்துமாக நான் உனக்கு துணையாகவே இருப்பேன். என் பார்வையிலிருந்து யாருமே தப்பிவிடவே முடியாது. பலவிதமான குழப்பங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இருப்பதை வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியடையாமல் இல்லாததை நினைத்து நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கிறாய், பரிதவித்துக் கொண்டிருக்கிறாய் என்பது உனக்கு புரிகிறதா, அல்லது புரிந்தும் புரியாதது போல் இருக்கிறாயா என்று உன் சாயப்பாவிற்கு தெரியவே இல்லை.
கவலைகளுக்கு இடம் கொடுக்காதே, எதற்கெடுத்தாலும் பயப்படாதே, எது நடந்தாலும் பயந்து விடாதே. உன்னை ஒருவன் தவறாக பேசுகிறான் என்றால், உன்னை ஒருவன் இழிவாக நடத்துகிறான் என்றால், நீ எந்த ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கின்றாயோ அதைக் கண்டு உன்னை அவமானப்படுத்தியவருக்கு பயமாக இருக்கிறது. அதனால்தான் உன்னை இழிவாக பேசுகிறான், கீழ்த்தனமாக நடத்துகிறான். உன்னை இழிவாக பேசுகிறவனுக்கு தெரியாது நீ அதில் தைரியமாக இருக்கிறாய், ஜெயித்து கொண்டிருக்கிறாய் என்பது அவனுக்கு தெரியாது. அதனால் நீ தோல்வியடைந்து விட்டாய் என்று அர்த்தமும் அல்ல. எத்தனை முறை மீண்டும் மீண்டும் அவமானங்களை பெற்றுக்கொண்டே இருந்தாலும் அதை நினைத்து நினைத்து மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இல்லாமல் தைரியமாக இரு. மனதை நோகடித்து விடாதே. தைரியமாக உன்னுடைய வேலையை திறம்பட செய்து கொண்டே இரு. அவமானங்களை தாங்கும் சக்தியாகவே மாறிவிடு. அப்படி இருந்து பார், அவமானங்களை தாங்கும் சக்தியாக இருந்து பார். இறுதியில் ஜெயிக்கப் போவது, வெற்றியடையப் போவது நீயாகவே இருப்பாய். கண்டிப்பாக நீயாகவே இருப்பாய். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நிமிடமும் பொன் போன்றது. தேவையான எண்ணங்களுக்கு மட்டுமே மனதில் இடம் கொடுத்து, தேவையில்லாத நிகழ்வுகளையும் தேவையே இல்லாத எண்ணங்களையும் உன் மனதிலிருந்து துடைத்து எறிந்துவிடு. உன் அருகிலேயே இருந்து உன்னை வழிநடத்தி கொண்டிருப்பவன் உன் சாயிதேவா என்பதை எப்பொழுதுமே மறந்து விடாதே. மறந்தும் கூட மறுத்து விடாதே. உனக்காகவே உழைத்து உனக்காகவே பாடுபட்டு கொண்டிருக்கிறேன் உன் சாயிதேவா என்பதை மறந்து விடாதே என் பிள்ளையே. நான் உன்னோடு இருப்பதை தைரியமாக உணர்ந்து கொள். நான் உன் வாழ்வில் வருவதற்கு முன்பாகவும் வந்த பிறகும் உன் வாழ்வில் ஏற்பட்ட மாற்றங்களையும் மாறுதல்களையும் நன்றாக கவனித்துப் பார். நான் உன்னை, என்னுடைய பொக்கிஷத்தை எப்பொழுதுமே கைவிட்டு விடவே மாட்டேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. ஆனால் நீதான் எங்கெங்கோ என்னை தேடி அலைந்து கொண்டே இருக்கிறாய். நான் உன்னுள்ளேயே இருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டு வேறு எங்கெங்கோ தேடி அலைந்து கொண்டே இருக்கிறாய். உன் எண்ணம் போல், உன் நம்பிக்கை போல் எப்பொழுதும் நீ வாழ்வையில் மிக உயர்ந்த இடத்திற்கு செல்வாய். உன் சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன்னை வெற்றியடைய செய்வேன். கோபுரத்தின் உச்சிக்கு அழைத்து செல்வேன். அங்கே தீப பெருஞ்சுடர் போல் உன்னை வாழ்வில் ஒளிர வைப்பேன். நான் இருக்கிறேன், எதற்குமே அஞ்சாதே. இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே. கனவுகள் முளைப்பது இருள்தானே. யாரிடம் எப்படி பழக வேண்டும், எப்படி பழக வேண்டும் என்பதை சிந்தித்து பழகு. பின் பழகிவிட்டு அவர்கள் உன்னை வெறுத்து ஒதுக்கி சென்று விட்டார்கள் என்றால் பின் நீதான் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்வாய். மனதை வேதனைக்கு உள்ளாக்குவாய். உன்னை போல் உன்னை சுற்றி இருப்பவர்களும் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று நினைத்து கொள்ளாதே. உலகத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான குணாதிசயங்களை கொண்டவர்களே. அனைவரிடமும் பார்த்து பழகு. பின் வருத்தப்படாதே. தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. தோல்வி வந்தாலும் முயன்று கொண்டே இரு. நீ அப்படி இருந்தால் அந்த தோல்வி கூட என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவன் முன்னேறி கொண்டே இருக்கிறானே என்று உன்னை பார்த்து பயந்து உன்னை விட்டு விலகிவிடும். அப்பொழுது வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடித்து விடலாம் நீ. அது மட்டும் அல்லாமல் எப்பொழுதும் மற்றவர்களை உன்னை போல் நினைத்து கொள்ளாதே. எல்லோரும் உன்னை போல் மிக நல்ல எண்ணம் படைத்தவர்களாக இருக்க மாட்டார்கள். உன்னை போல் மற்றவர்களும் வெவ்வேறு விதமாகத்தான் இருப்பார்கள். அனைவரையும் பார்த்து பின் அவர்களோடு பழக்கம் வைத்துக்கொள். உன் அன்பை அவர்களிடம் வெளிப்படுத்து. உன் பாசத்தை அவர்களிடம் வெளிப்படுத்து. உன்னை யாராவது அவமானப்படுத்தும் பொழுது அந்த நொடியில் வாழ்க்கையே வெறுத்தாலும் அடுத்த நொடியில் இருந்துதான் உன்னுடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது என்பதை புரிந்து கொள். உன்னை யாராவது அவமானப்படுத்தும் பொழுது அப்பொழுது முடிவெடு. அவர்கள் முன் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் பிரம்மாண்டமாகவும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற முடிவை எடு. அப்பொழுது உன்னை அவமானப்படுத்தியவர்களை உன்னை அண்ணாந்து பார்ப்பர், திரும்பி பார்ப்பர். நீ வாழ்க்கையில் ஏறிய உச்சத்தை பார்த்து
எப்பொழுதுமே சந்தேகத்தை உன் மனதிலிருந்து எரித்துவிடு. நம்பிக்கையை உன் மனதில் முழுவதுமாக விதைத்துவிடு. மகிழ்ச்சி தானாகவே உன் மனதில் மலர்ந்துவிடும். நம்பிக்கை மனதில் வந்துவிட்டாலே நிம்மதி தானாகவே வந்துவிடும். நிம்மதி வந்துவிட்டாலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் தானாகவே நிலைத்திருக்கும் உன் மனதிலும் உன் வாழ்விலும். உனக்கு ஏதாவது கிடைத்தால் அதை அனுபவித்து சந்தோஷமாக வாழக் கற்றுக்கொள். கிடைக்காததை நினைத்து ஏங்காதே. உனக்கு எது கிடைக்கவில்லையோ அதை நினைத்து நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்காமல் கிடைக்காததை நினைத்து ரசிக்க கற்றுக்கொள். அப்பொழுது அது தானாகவே உன்னிடம் வந்து சேரும். உன் மனம் மீண்டும் மீண்டும் எதை எண்ணுகிறதோ, எதை பார்க்கிறதோ, எதை நினைத்து கொண்டே இருக்கிறதோ அது மாதிரியே உன் வாழ்க்கையும் மாறிவிடும். நம்பிக்கைதான் வாழ்க்கை, உன் எண்ணம்தான் வாழ்க்கை. அதுபோல உனக்கு கிடைக்காததை பற்றியே நீ ரசித்து கொண்டிருந்தால், அதை பார்த்து ரசித்து கொண்டிருந்தால் உன் மனமும் அதிலேயே லயித்துவிடும். பின் உன் எண்ணம் போல் எல்லாமே உனக்கு வரும். சாதகமாக, சந்தோஷமாக.